ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த வகையில் மெஹந்தி வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஃபேமிலி விளாக்ஸ் வீடியோஸும் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போயிட்டு மை மெஹந்தி பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் லைனா வரும், போய் பாருங்க. அதுக்கப்புறம் விளாக் வீடியோஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற வீடியோஸ் எல்லாம் வரிசையாக வரும், போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வச்சு தான் பட்டி அளவெடுத்து கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு நான் எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். பேக் பார்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து ஃப்ரண்ட்டு அந்த கார்னர்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த 3.5 இன்ச் வந்துச்சு இல்லைங்களா, அந்த அளவை தான் கொண்டு வந்து அந்த 3வது டாட் மேலே வச்சு ஃபுல் லென்த் செக் பண்ணணும். இது வைக்காமல் டேப்போட கார்னர் கொண்டு வந்து 3வது டாட் மேலே வச்சு லென்த் செக் பண்ணிங்கன்னா பட்டியினோட அகலம் நம்மளுக்கு கம்மியாக கிடச்சிரும். அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக கவனிங்க. அந்த 3.5 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 3.5 இன்ச்சு தான் அந்த 3வது பட்டி மேலே வச்சு ஃபுல் லென்த் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ உயரம் எடுத்துக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த வீடியோவில் வந்துட்டு பட்டி கட் பண்ணுறதுக்காகவே 1/2 இன்ச் கேப் விட்டுருப்பேன். 1/2 இன்ச் அதுலேயே மார்க் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 1/2 இன்ச்லேருந்து கீழே ரெடி அளவு பேக் பீஸ் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைன் வரைக்கும் எவ்வளோ உயரம் வருதுங்கிறத தான் செக் பண்ணிக்கணும். சென்ட்ரு டாட் கிட்ட மட்டும் உயரம் கம்மியாக வருது, அதனால் நாம் 2.5 இன்ச் வச்சுக்கணும். சென்ட்ரு டாட்டில் 2.5 இன்ச்சுக்கு மேலே உயரம் வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா 2.5 இன்ச் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதுவும் அப்படி தான் அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கேன் பாருங்கள் மேலே. அந்த 1/2 இன்ச்சிலேருந்து தான் அளவு எடுக்கணும். ஓகே, உயரம் அளவு எடுத்தாச்சு. இப்போ பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக நம்ம லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு அதில் அளவு ரெடி அளவு தான் எல்லாம் எடுத்தோம், ஸ்டிச்சிங்க்கு விடலை இல்லையா, அதனால் ஸ்டிச்சிங்க்கு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டியினோட முதல் உயரம் 3.25 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கிளாத் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் 2 பட்டியும் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்த்து கரெக்டாக எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த லென்த்து 9.25 இன்ச்சு வந்துச்சு லென்த்து. ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு சேர்த்து 10.25 இன்ச்சு எடுத்துக்கலாம் லென்த்து. ஓகே, 10.25 கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அகலம் இப்போ 2வது பட்டி மார்க் பண்ணுறதுக்காக அந்த அகலம் எடுத்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் 3.5 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 2வது பட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சுக்கு குறைவாக வந்துச்சுன்னா 2.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதனால் 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 3வது பட்டியின் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 3வது பட்டியின் உயரம் எவ்வளோ வந்ததுன்னா 3.5 இன்ச் வந்துச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். லைன் போட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். பட்டியும் கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். பட்டி பார்ட் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டி தேவைப்படுது இல்லையா, இதுவே அப்படியே அளவாக வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பட்டன் பீஸ்க்காக ரெடி பண்ணிக்கலாம். பட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு வருது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதாவது பேக் பீஸு அந்த ரெடி அளவு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா நெக் ரவுண்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, பேக் சைடு அதுலேயே கிளாத்து கரெக்டாக அந்த லென்த்துக்கு இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பட்டி அண்ட் பட்டன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.